டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கட் ஆஃப் தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருமே வந்துட்டு ரொம்ப நல்லாவே படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ எவ்வளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னு முக்கியம் இல்லை, கட் ஆஃப் நமக்கு தெரியணும். சில பேர் வந்து பாஸ் ஆகிட்டாலும் நான் பாஸ் ஆகிட்டேன் ஆனால் கட் ஆஃப் எவ்வளோன்னு தெரிலன்னு சொல்லிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. இப்போ வந்து இந்த வருஷத்தில் நம்ம கால்ஃபர் பண்ணியிருக்கிற வேக்கன்சி வந்து 6244 வேக்கன்சி தான் நமக்கு வந்துட்டு வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ வந்துட்டு இதில் எலிஜிபிள் வந்து 10வது தான் நமக்கு. அப்படி இருந்தும் டிகிரி வர உள்ளவங்களாம் அப்ளை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த டைமிங்கில் இந்த வருஷத்தில் வந்து எப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, அந்தந்த தகுதிக்கு அந்தந்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி தான் வேக்கன்சி வந்து அலௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வந்துட்டு 10வதுக்கு நம்ம படித்தா பாஸ் ஆனால் எந்த வேலைக்கு போகலாமோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த வருஷத்தில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் எல்லாருமே வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். 10வது தான் ஆனால் முக்கிய எலிஜிபிள். இதில் வந்துட்டு 4 டைப்ஸ் இருக்குது. அதில் வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, விஏஓ, ஸ்டெனோ, டைப்பிஸ்ட்டு இதில் உள்ள வேக்கன்சி மாதிரி தான் போல் தான் எடுப்பாங்க. அந்தந்த போஸ்டிங்கில் உள்ளவங்க அந்தந்த சென்டரில் உள்ளவங்க தான் எடுப்பாங்க ஆள். தமிழ்நாட்டில் வந்து இடஒதுக்கீடு பார்க்கலாம். தமிழ்நாட்டில் வந்து இடஒதுக்கீடு எப்படி இருக்கும் அப்படி அதுதான் கொடுத்துருக்குறாங்க. நார்மல், கம்யூனிட்டி வைஸ் எடுப்பாங்க. நார்மலில் வந்துட்டு 31%, கம்யூனிட்டி வந்து 69%. கம்யூனிட்டி பார்த்து தான் எடுப்பாங்க. ஸோ பாஸ் ஆகிட்டாலும் அந்தந்த கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் வேக்கன்சி கொடுப்பாங்க, ஆள் எடுப்பாங்க. ஸோ வந்துட்டு இப்போ எஸ்சிஏ வந்து 3%, எஸ்சி வந்து 50%, எஸ்டி வந்து 1%, பிசி வந்து 26.5%, பிசிஎம்மு வந்து 3.5%, எம்பிசி வந்து 20%. ஓகேவா? இந்த பர்சன்டேஜ் அடிப்படையில் தான் அவங்களுக்கு வந்து மார்க்கும் எடுக்கணும். இந்த பர்சன்டேஜ் அடிப்படையில் தான் நமக்கு வந்து போஸ்டிங் போடுவாங்க. ஓகேவா? இப்போ வந்து எஸ்சிக்கு வந்து 50 பேர் தான், மினிமம் 50 பேர் தான் அதில் வந்து வில்லிங்காக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து 180 மார்க்கு, எஸ்சிக்கு வந்து 180 மார்க் இருக்கணும். எஸ்சிஏக்கு வந்து 180 மார்க் இருக்கணும். எஸ்சிக்கு வந்து 200 மார்க்கு, 850 ரேங்க் இருக்கணும். எஸ்டிக்கு வந்து 45 ரேங்க்கு, பிசிக்கு வந்து 1800 ரேங்க் இருக்கணும். பிசிஎம்க்கு 158 ரேங்க் இருக்கணும். எம்பிசிக்கு வந்து 420, 1300 ரேங்க் இருக்கணும். இப்போ வந்து நம்ம கட் ஆஃப் பார்க்கலாம். கட் ஆஃபில் வந்து பிசி வந்து 175, பிசிக்கு வந்து 175 இருக்கணும் கட் ஆஃபு. எம்பிசி வந்து மொத்தமாகவே எம்பிசி வந்து அப்போனா வந்துட்டு நீங்கள் பிசி வந்து 175க்கு மேலே நீங்கள் எடுக்கணும். எம்பிசியும் அதே தான் 175. பிசிஎம் வந்து 165, எஸ்சி வந்து 165, எஸ்சிஏ வந்து 165, எஸ்டி வந்து 160. ஓகேவா? இதுதான் கட் ஆஃப். இப்போ இந்த மார்க்குக்கு மேலே தான் நீங்கள் எடுக்கணும். கரெக்டாக இதே எடுக்கக்கூடாது. இப்போ 175னா 180, 85 அந்த மாதிரி தான் நீங்கள் எடுக்கணும். இப்போ வந்துட்டு இதுதான் கட் ஆஃப், உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ குரூப் 4 சேஞ்சஸ் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. இப்போ வந்து எல்லாருமே வந்து ஆன்லைனில் படிக்கிறாங்க. ஸோ நிறையா வந்துட்டு ஆன்லைனில் ஃபோன் மூலயமா புக்ஸு நிறையா வந்துட்டு ஃபஸ்ட்டு 6th to 10th வரை உள்ள புக்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. மோஸ்ட்லி வந்து தமிழில் எல்லாருமே வந்து அடிச்சிடுவாங்க. அதில் மற்ற சப்ஜெக்ட்டு தான் வந்துட்டு அவங்களுக்கு வந்து மார்க்கு போகுமே, அது எல்லாருக்குமே தெரியும். இப்போ குரூப் 4 சேஞ்சஸ் வந்து ரொம்ப அதிகமாகிட்டனால ஃபுல் எஃபர்ட் போடணும். நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபுல் எஃபர்ட் இருந்தால் தான் இதில் வந்து நம்ம வந்து பாஸ் பண்ண முடியும். இப்போ இதில் வந்துட்டு முக்கியமான சப்ஜெக்ட் பார்த்திங்க அப்படின்னா தமிழ், மேக்ஸு, ஜென்ரல் ஸ்டடீஸ் தான் கேட்பாங்க. இது 3ல் இருந்து தான் 200 மார்க் நமக்கு வரும். ஸோ வந்துட்டு தமிழில் வந்துட்டு எனக்கு கண்டிப்பாக வந்து 100 மார்க் கேட்டுருவாங்க. மேக்ஸில் வந்துட்டு 25 கேட்பாங்க. மேக்ஸில் வந்துட்டு 25 கொஸ்டின்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்துட்டு பாக்கி 75 கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்போ வந்து நம்ம தமிழில் வந்துட்டு எப்படியும் நம்ம 90 மார்க் எடுத்துருவோம். அது போக இது 2லேயும் தான் நம்ம வந்து நல்லா எஃபர்ட் போடணும். இந்த இருக்கிற கொஞ்ச நாளில் வந்து நல்லா எஃபர்ட் போட்டு நல்லா படிக்கணும். இப்போ வந்துட்டு நம்ம 200க்கு வந்து எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்னா 185 மார்க் தான் 200க்கு நம்ம எடுக்கணும். எடுத்தால் மட்டும்தான் நம்ம வந்து போஸ்டிங் நம்ம போக முடியும். 200க்கு 185 கட் ஆஃப் எல்லாமே சேர்ந்து வந்துடும். ஸோ 200க்கு நீங்கள் 185 எடுத்துட்டாலே நீங்கள் தாராளமாக உங்களுக்கு போஸ்டிங் உண்டு. இவ்வளோதாங்க இதில்.
இப்போ வந்து இதில் நல்லாவே நீங்கள் வந்துட்டு படித்து இந்த இருக்கிற நாளில் இவ்வளோ நாள் படிக்காட்டாலும் இந்த இருக்கிற நாளில் நல்லா படித்து நம்ம வந்துட்டு நல்லா ப்ரிப்பேர் ஆகி எக்ஸாமுக்கு போகலாம். ஸோ வந்துட்டு இதுதான் இதில் உள்ள ஒரு இது. இதில் வந்து சிலபஸ் இருக்குது. சிலபஸ் அடிப்படையில் படிக்கலாம். நிறையா வந்துட்டு இதில் இருக்குது. புக்ஸை ஃபுல்லாக ரீட் பண்ணாலே போதும். நல்லா நம்ம வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த இருக்கிற கொஞ்ச நாள் கேப்பில் வந்துட்டு ஜூனில் தான் நமக்கு வந்துட்டு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்குள்ளே எவ்வளோ நாள் இருக்கோ அதில் வந்துட்டு ஒரு நாளைக்கு 6 ஹவர்ஸ் படித்தாலே நம்மளால் முடியுன்ற நம்பிக்கையில் இறங்கி படிங்க. ஓகே, எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். ஓகே, பாய்.